السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், லியகுன் மஜ்லிசுக மஅல் மசாகீன். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ அமருவது பலவீனமான மக்களோடு, ஏழைகளோடு, சாதாரணமான சாமானிய மக்களோடு இருக்கட்டும். சொல்கிறார்கள், லியகுன் மஜ்லிசுக மஅல் மசாகீன். மிஸ்கீன் அதாவது ஏழை, சாமானியவர், சாதாரணமானவர், பொருளாதார வசதியற்றவர், சமூகத்திலே நலிந்தவர், மெலிந்தவர், சமூக அந்தஸ்து அற்றவர், இது போன்ற கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் இந்த மிஸ்கீன் என்ற வார்த்தை. இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீ பழகுவதும், நீ சேர்ந்திருப்பதும், நீ அமருவதும் இத்தகைய மக்களோடு இருக்கட்டும். அதாவது அதிகமாக இந்த வகையான மக்களோடு நீ சேர்ந்திரு என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் யாரோடு பழகுகிறோமோ, யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ, அவர்கள் ஏழைகள், செல்வந்தர்கள் என்பதற்கு முன்பாக அவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களா, அவர்களிடத்தில் பழகுவதால் நமக்கு ஈமானும் தக்வாவும் அதிகரிக்கிறதா, மார்க்க கல்வி கிடைக்கிறதா, நம்முடைய மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறதா, ஹராமான ஒன்றை செய்வதிலிருந்து நமக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை முதலாவதாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இவையெல்லாம், இந்த நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தியானதற்கு பிறகு நாம் நமது நேரங்களில் அதிகமான நேரத்தை ஒருவரோடு செலவு செய்ய வேண்டும் என்றால், நாம் நண்பனாக, தோழனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு செல்வந்தனை நண்பனாக, தோழனாக எடுத்துக்கொள்வதை விட ஒரு ஏழையை, ஒரு சாதாரணமானவனை, ஒரு எளியவனை நண்பனாக எடுத்துக்கொள்வது நமக்கு சிறந்தது என்பதாக இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள். என்ன காரணம்? சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உள்ளத்தை பெருமையிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த பெருமை என்பதும் ஆணவம் என்பதும், நான் உயர்ந்தவன், என்னிடத்தில் அதிக செல்வம் இருக்கிறது என்ற அந்த செருக்கு மனப்பான்மையும் செல்வந்தர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. ஒரு ஏழை இடத்தில் அந்த பண்புகள் இருப்பதை விட, இங்கே நாம் ஒரு செல்வந்தரிடம் பழகும் போது பணத்தால், செல்வத்தால், பொருளாதார வசதியால் அவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த உயர்வு மனப்பான்மை, நான் உயர்ந்தவன், நான் பெரியவன், என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது என்ற அந்த ஆணவ அல்லது ஒரு செருக்கு மனப்பான்மை, ஒரு பெருமை மனப்பான்மை நம்மிடத்தில் வந்துவிடுமோ என்ற பயத்தின் காரணமாகத்தான் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இங்கே இந்த அறிவுரையை கூறுகிறார்கள். அதுபோன்று ஒரு செல்வந்தர் மார்க்கப்பற்றுடையவராக இருந்தாலும் அவரிடத்திலே செல்வத்தின் மீது மோகம், உலக பொருளாதாரத்தை தேடுவதிலே அதிக ஈடுபாடு, அமல்களில் இருக்கக்கூடிய ஈடுபாடுகளை விட இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பாரானால், அந்த உலக மோகம், அந்த உலக ஆசை நம்மையும் தொற்றிக் கொள்ளுமையானால், நம்மிடத்திலும் வந்துவிடுமையானால், அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக ஆகிவிடும். நம்முடைய மறுமையை மறப்பதற்கும், அமல்களை விடுவதற்கும், உலக வாழ்க்கையிலே நாம் மூழ்குவதற்கும் நமக்கு ஒரு காரணமாக ஆகிவிடும் என்ற பயத்தின் காரணமாக அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இங்கே நமக்கு இந்த அறிவுரையை வழங்குகிறார்கள். இன்னொரு பக்கம் அல்லாஹு தஆலா ரப்புல் முஸ்ததாஃபீன், பலவீனமானவர்கள், சாமானியவர்கள், யாரை மக்களெல்லாம் கைவிட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய இறைவன் என்று அவன் புகழப்படுகிறான். அல்லாஹுடைய அந்த கருணை, அன்பு, பாசம் எந்த மனிதன் தன்னை இயலாதவனாக, பலவீனமானவனாக கருதி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே
ஒரு மிஸ்கீனோடு நாம் பழகும்போது நம்முடைய உள்ளத்தில் பணிவு வரும். அந்த மிஸ்கீனுக்கு கொடுக்க வேண்டிய எண்ணம் நமக்கு ஏற்படும். அவனை கண்ணியப்படுத்துகிறோம். ஒரு ஏழையை கண்ணியப்படுத்தும் பொழுது அவனுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை கொடுத்து உன்னோடு பேசுவதற்கும் உன்னோடு உறவாடுவதற்கும் உனது இன்ப துன்பங்களை விசாரிப்பதற்கும் உனது துயரங்களிலே உனக்கு ஆறுதல் கூறுவதற்கும் உன்னுடைய சிரமங்களிலே உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவதற்கும் உனது மார்க்க சகோதரனாகிய நான் இருக்கிறேன் என்று அவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனாக அங்கே நீங்கள் இருக்கும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலாவுடைய அருள் ரஹ்மத் அந்த உங்கள் மீது இறங்குகிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதைத்தான் இவ்வளவு அழகாக புகழ்கிறான். فَلَقْتَحَمَ الْعَقَبَةَ وَمَا أَدْرَاكَ مَا الْعَقَبَةُ فَكُّ رَقَبَةٍ أَوْ إِطْعَامٌ فِي يَوْمٍ ذِي مَسْغَبَةٍ يَتِيمًا ذَا مَقْرَبَةٍ أَوْ مِسْكِينًا ذَا مَتْرَبَةٍ. இந்த மிஸ்கீன்களோடு பழகும் போது சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் மென்மை அடைகிறது. நம்முடைய உள்ளம் படிவை நோக்கி செல்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இரக்க குணம் பிறக்கிறது. பெருமை செருக்கு நம்முடைய உள்ளத்தை விட்டு தூரமாகிறது. அல்லாஹு தஆலாவிற்கு இத்தகைய நற்குணங்கள் பிடித்தமானவை. இந்த மிஸ்கீன்கள் இருக்கிறார்களே, சமுதாயத்திலே அவர்கள் மறக்கப்படுகிறார்கள், மறுக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். செல்வந்தர்களோடு, வசதி படைத்தவர்களோடு, புகழ் படைத்தவர்களோடு, பதவி உடையவர்களோடு மக்கள் பழகுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்களுடைய தேவைகள் அங்கே நிறைவேறுகிற காரணத்தால் அவர்கள் மூலமாக தங்களுடைய காரியங்களிலே ஒன்று அங்கே கைகூட கூடும் என்ற காரணத்தினால் ஒரு ஏழை இடத்திலே பழகுவதால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த ஏழைக்கு வேண்டுமானால் பிரயோஜனமாக இருக்கலாம், அவனால் நமக்கு என்ன ஆகப் போகிறது என்று பெரும்பாலும் ஏழைகளை மக்கள் புறக்கணித்து விடுவதை பார்க்கிறோம். ஏன்? எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறோம். சமுதாயத்திலே எத்தனையோ பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிதிற்கு வந்து அல்லாஹுவிற்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்று அங்கே அவனுக்கு முன்னால் நின்று குனிந்து சிரம் பணிந்து விட்டு திரும்பும் போது கூட, அந்த நேரத்தில் கூட அவர்களது உள்ளத்திலே ஒரு பணிவு, ஒரு அடக்கம், ஒரு ஒரு சமூக கண்ணியம் என்ற அந்த ஒரு மனப்பான்மை இல்லாமல் ஒரு ஏழை சலாம் சொல்லும் போது அல்லது ஒரு அறியாதவர், அறிமுகம் இல்லாத ஒரு சலாம் சொல்லும் போது அவருடைய சலாமுக்கு கூட பதில் சொல்லாமல் முகம் திருப்பிக் கொண்டு செல்பவர்களை நாம் இந்த சமூகத்திலே அதிகமாக பார்க்கிறோம். காரணம் என்ன? இவருக்கு சலாம் சொன்னால் எங்கே அவருடைய தேவையை நம்மிடத்திலே கேட்டு விடுவாரோ, அவருடைய சிரமத்தை சொல்லிவிடுவாரோ என்று பயந்து முகம் கொடுக்காமல், அவர் சிரித்தாலும் பேச நினைத்தாலும் சலாம் கூறினாலும் அந்த சலாமுக்கு பதில் சொல்லாமல், அவருடைய முகத்திலே ஒரு புன்சிரிப்பை அவருக்கு வெளிப்படுத்தாமல் முகம் திருப்பி செல்பவர்களை பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம்! இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும் இது எவ்வளவு ஒரு மனதிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்று. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபிக்கு சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷிய்யி துரீது ஸீனத்தல் ஹயாத்தத் துன்யா வலா துத்அ மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. நபியே, அந்த மக்கள் யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களோடு உம்மை நீ கட்டுப்படுத்தி அமர வைப்பீராக. அவர்களை விட்டு உமது பார்வையை திருப்பி விடாதே, உலக அலங்காரங்களை தேடியவர்களாக. யாருடைய உள்ளத்தை நாம் மறக்க வைத்து விட்டோமோ, யார் இந்த உலக மோகத்தில் மூழ்கி விட்டார்களோ, அவருடைய காரியம் வரம்பு மீறி சென்று விட்டதோ, அவருக்கு நீ கீழ்படியாதே, அவரோடு நீ சேராதே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கின்றான். ஏழை தோழர் தன்னை முன்னோக்கி வந்தபோது ஒரு செல்வந்தரை முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே கண்டிக்கின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம், இது ஒரு அடிப்படை. நாம் யாரிடத்தில் பழகுகிறோமோ அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக,
ஈமான் உள்ளவர்களாக மார்க்க ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது இது அடிப்படையான ஒன்று. யாரிடத்தில் பழகுவதால் அல்லாஹுடைய நினைவு அதிகரிக்குமோ, தக்வா அதிகரிக்குமோ, இல்மு கிடைக்குமோ அவர்களோடு நமது பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு குறிப்பாக இந்த சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, மிஸ்கீன்கள், ஏழைகள், யத்தீம்கள், அவர்களோடு நம்முடைய நட்பை அதிகப்படுத்த வேண்டும். அங்கே அவர்களோடு நாம் பழக வேண்டும். அவர்களது சிரமங்களிலே நாம் அவர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அவர்களை பார்த்து புன்முறுவல் சிரிக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளிலே அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். அவர்களை சமூகத்திலே நாம் இணைக்க வேண்டும். அவர்களது பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும். நம்முடைய செல்வம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இது நமக்கு மட்டுமல்ல, நாமும் வாழ்ந்து அவர்களையும் வாழ வைப்பதற்காக, அவர்களது சிரமங்களை புரிவதற்காக, அவர்களது தேவைகளை நாம் அறிந்து கொள்வதற்காக. ஆகவேதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த ஜமாஅத்து தொழுகை என்பதும் கடமையாக்கப்பட்டு நமக்கு மார்க்கத்திலே அவசியமாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா ஆண்களுக்காக. அதனுடைய தத்துவங்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த அறிவுரை மிக மகத்தான அறிவுரை. இந்த இடத்திலே குறிப்பாக செல்வந்தர்களாக இருப்பவர்கள், சமூகத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக இருப்பவர்கள், பொருளாதாரத்திலே ஒரு பெரிய வசதியிலே இருப்பவர்கள் இந்த உபதேசத்தை கண்டிப்பாக அவர்களது தங்களது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். தனது அந்தஸ்திற்கு உள்ளவர்களாக பார்த்து, தன்னை போன்று பொருளாதார வசதி படைத்தவர்களாக பார்த்து, அல்லது தனக்கு மேல் யார் வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ என்று தேடாமல் அவர்கள் சமுதாயத்தினுடைய ஏழைகளோடு பழகட்டும். மிஸ்கின்கள், பாமர மக்களோடு, தேவை உள்ளவர்களோடு பழகட்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு பணிவு வரும். அவர்களுடைய செல்வம் ஹலாலான நல்ல வழியிலே அங்கே செலவழிக்கப்படும். தர்மம் கொடுப்பதற்கு, தர்மம் செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அந்த ஏழைகளோடு பழகும் பொழுது, அவர்களுடைய சிரமத்தை பார்க்கும்போது, அவர்களுடைய நெருக்கடியான வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லாஹு தஆலா தனக்கு எவ்வளவு பெரிய வசதியை கொடுத்திருக்கிறான், வாழ்க்கையிலே தனக்கு எவ்வளவு பெரிய வளங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாகவும் அந்த செல்வந்தன் இருக்க முடியும். இத்தகைய நன்மைகள் இருக்கின்றன. நாம் நம்மை விட பொருளாதாரத்திலே, நம்மை விட செல்வத்திலே சாதாரணமானவர்களிடத்திலே பழகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சான்றோர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த நல்ல உபதேசங்களிலே நமக்கு நல்ல வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பானாக. குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களிலிருந்தும் ஹதீஸுடைய வழிகாட்டுதல்களில் இருந்தும் அழகிய உபதேசங்களை நமக்கு சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மிஸ்கீன்களை மதிக்க வேண்டும், ஏழைகளை, சாமானியர்களை மதிக்க வேண்டும், அவர்களை புறக்கணிக்க கூடாது, அவர்களோடு பழக வேண்டும், அவர்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறிய இந்த அறிவுரை, லியகுன் மஜ்லிசுக மஅல் மசாகீன், ஏழைகளோடு, சாமானியவர்களோடு, சாதாரணமானவர்களோடு நீ பழகு என்று சொன்னார்களே, அந்த உபதேசத்தை நம்முடைய சமுதாயத்திலே பின்பற்றுவோமாக. நம்முடைய ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, வறியவர்களுக்கு நாம் கை கொடுப்போமாக. அவர்களது உணர்வுகளை புரிந்து கொள்வோமாக. அவர்களது சிரமங்களிலே அவர்களுக்கு நாம் துணை நிற்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் பொருந்தி கொண்ட, அல்லாஹ் திருப்திப்படுகின்ற, அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்ற நற்குணங்களை பின்பற்றுவதற்கு, வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். மற்றொரு சான்றோர் கூற்றுடைய தொடரில் உங்களை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.